வணக்கம் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் கல்ஃப் நண்பன் இஸ்மாயில் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப மன்னிச்சுக்குங்க சரிங்களா. நம்மக்கிட்ட வேக்கண்ட் வரும்போது மட்டும்தான் வீடியோ போட முடியுது. ஏன்னா நம்ம பார்க்குறது அந்த மாதிரி ஒரு வேலையாக தான் இருக்குது சரிங்களா. வேலை இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலை வந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ போட்டு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வேலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் இது பண்ணுவோம். எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவை நம்ம போடுவோம். நம்ம போடுற வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாகவே இருக்குது சரிங்களா. அதில் எந்த மாற்றம் இல்லை. நம்ம போடுற வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, வியூஸ் கம்மியாக போனாலும் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாலும் ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோவுக்கு பலன் இருக்க தான் செய்யும் சரிங்களா. நம்மளால் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டவங்க இப்போ வரை நல்லபடியாக இருக்காங்க, நல்லபடியாக வேலை பார்க்குறாங்க, நல்ல சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம்தான். நம்ம வேலைக்கு எடுத்து விட்ருக்கோம், மற்றவங்க மாதிரி எடுத்து விட்டு நம்ம வாட்டுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குவைத்துக்கும் கத்தாருக்கும் மட்டும் ஹவுஸ் டிரைவர் வேக்கண்ட் இருக்குது. இது பழைய வேக்கண்ட் கிடையாது, இதெல்லாம் புதுசாக வந்தது தான். புதுசாக கேட்குறாங்க. குவைத் நாட்டுக்கு புதிதாக டிரைவர் கேட்குறாங்க. இதுவே முஸ்லீம் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எனி கேஸ்டாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 35 ஏஜுக்குள்ளே இருந்தால் உங்களால் குவைத் நாட்டுக்கு ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு போக முடியும் சரிங்களா காய்ஸ். 25 35 வயசுக்குள்ளே பாருங்கள், ஓகேவா. இதில் இந்த வயசுக்குள்ளே நீங்கள் இருந்து உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்து இந்தியாவில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தால் உங்களால் கல்ஃபுக்கு வேலைக்கு கட்டாயம் போக முடியும் சரிங்களா. உங்களுக்கு பேசிக் சேலரியே கொடுக்குறது 120 தினார்லேருந்து 140 தினார் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு ரூம் எல்லாம் கொடுத்து சரிங்களா. கத்தார் நாட்டுக்கு புதுசாக கேட்குறாங்க, பழைய ஆளுகளும் கேட்குறாங்க. ரிட்டன் டிரைவரும் கேட்குறாங்க. புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு 1500 ரியாலேருந்து 1600 ரியால் வரை தான் சம்பளம். சாப்பாடு ரூமு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் எந்த மாற்றம் இல்லை. பழைய ஆளுகளாக இருக்கீங்க அப்படின்னா, குவைத் ரிட்டர்ன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா 1800 2000 ரியால் வரை சம்பளம். ஸோ கைஸ், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா, இப்போ இருக்கிற இந்த 2 நாட்டுக்கான வேலையை நம்ம எடுத்துக்கிருக்கோம். யாருக்காவது விருப்பமாக இருந்தால் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன மெசேஜ் போட்டாலும் என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நம்மளை மறக்காமல் கேட்கலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை வெளிநாட்டுக்கு எடுத்து